நம்ம திருவள்ளூர் மாவட்ட செய்திகள். தமிழ்நாடு அரசு ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் சங்கம் மாநில செயற்குழு கூட்டம் திருவள்ளூர் சாய் KS மஹாலில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு அக்ரி அன்பழகன் மாவட்ட தலைவர் வரவேற்புரை நிகழ்த்தினார். ஜெபமாலை மேரி அவர்கள் மாநில செயலாளர் அஞ்சலி தீர்மானம் நிகழ்த்தினார். தலைமை உரை திரு K கங்காதரன் மாநில தலைவர் அவர்கள் நிகழ்த்தினார். வேலை அறிக்கை P கிருஷ்ணன் பொதுச் செயலாளர், நிதிநிலை அறிக்கை M வேலாயுதம் மாநில பொருளாளர் சமர்ப்பித்தனர். தீர்மானங்கள் முன்மொழிதல் S மகாலிங்கம், KV நடராஜன், N அண்ணாதுரை, M சுப்பிரமணியம், T ராஜசேகரன், P முத்துராமலிங்கம், E திருவேங்கடம், R தமிழ்ச்செல்வி. நன்றியுரை திரு நா எட்டியப்பன் நிகழ்த்தினார். ஏராளமான ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் கலந்து உணவையும் அவரே நானே வழங்கிடுவேன், நீங்கள் எங்கே வெளியே போக வேண்டாம் அப்படின்னு. இரவில் தங்குவவர்களுக்கு இரவு நான் இலவசமாகவே கொடுத்துட்றேன் அப்படின்னு அந்த ஒரு இதையும் சொல்லி நம்ம சார் போட்டு இருப்பாங்க. இந்த படிக்க மாலையா, இந்த படிக்க மாலையா ஒவ்வொருத்தருக்கும் நான் ஏன்னா உங்கள் அத்தனை பேரும் நீங்கள் மூத்தவர்கள்ன்றதுனால உங்களை நான் மரியாதைக்க நான் மதிக்க வேண்டும் என்று அவர் ரொம்ப பேசி பண்ணிட்டு அந்த உரிமையாளர் இங்கே வருகை புரிந்துள்ளார். முக்கியமான முடிவுகளை நாம் எடுக்க வேண்டியிருக்கிறது. அதில் ஒன்று, சேலம் மாவட்டத்துக்கு நாம் ஏற்கனவே மாநில செயலாளர் டி ராஜசேகரன் அவர்களை பொறுப்பாளராக போட்டிருந்தோம். அங்கே சில பிரச்சனைகள் இருக்கின்றன. அந்த பிரச்சனைகளை இங்கே நாம் பேச முடியாது, அங்கே போய் தான் பேசி தீர்க்கணும். ஆகவே அதுவரைக்கும் தோழர் டி ராஜசேகரன் சேலம் மாவட்ட பொறுப்பாளராக நம்ம சங்கத்தை சார்பில் இருப்பதற்கு பதிலாக மாநில தலைவர் K கங்காதரன் அவர் இருப்பாரு என்ற ஒரு முடிவை எடுக்கலாம். அதை ஒரு முடிவாக பதிவு செய்யலாம் என்று உங்கள் முன்னால் ஒரு முடிவாக சமர்ப்பிக்க நீங்கள் இதற்கு ஒரு நடவடிக்கை எடுக்கலாம். என்ன பண்ணாரு, ஏன் அவரை மாத்துறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? கேட்க அது அவங்க சமாதான், அடிச்சுக்குவாங்க, பிடிச்சிக்குவாங்க. எங்க சேலத்தில் நிலை வேண்டும் என என்னுடைய மானசீக காதல் கவிஞர் கண்ணதாசனை வணங்கி என்னுடைய உரையை துவக்குகிறேன். தமிழ்நாடு ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் சங்கத்தினுடைய மாநில செயற்குழு கூட்டம் மிகுந்த எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த செயற்குழு கூட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய எந்நாளும் போராட்டவாதி, இன்னும் சொல்லப்போனால் ஓய்வூதியர்களின் பாதுகாவலர் எங்கள் குலதெய்வம் ஏற்றியவர்கள், அவருக்கு தோளோடு தோல் நின்று கொண்டிருக்கக்கூடிய பொதுச் செயலாளர்களே, அடுத்த வாரம் கும்பகோணம் வருகை தர இருக்கக்கூடிய கேஜியவர்கள், ஒரு சின்ன நிகழ்ச்சி மட்டும் உங்கள் மத்தியிலே சுட்டி காட்ட ஆசைப்படுகிறேன். நண்பர்களே, ஒரு 2 மாதங்கள் முன்பாக நானும் என்னுடைய மாநில துணைத் தலைவர் அவர்களும் அந்த டெப்டி பிடிஓ அவங்கள போய் பார்க்க போனேன். அவர் எப்போதுமே நாங்கள்லாம் போனாலே உடனே எந்த ஒரு நிகழ்ச்சினாலும் சரி அது உடனே ஒரு 500 ரூபா பணத்தை கொடுத்துருவார். அப்போ அவர் சொன்ன ஒரு நிகழ்ச்சி, ஐயா அவருக்கு 2 பொண்ணு, ஒரு பொண்ணு 2 பையன், 3 பையன், 3 பேரும் கட்டி கொடுத்துட்டாங்க. கடைசி பையன் லண்டனில் இருக்கார், பொண்ணும் லண்டன். 1ஆம் தேதி நேற்று தான் கல்யாணம் ஆகிருக்கு. அவர் எங்களை பார்த்துட்டு சொன்னார், நான் சாதாரணமாக பஞ்சாயத்தில் ஒரு கிளாக் கூட இல்லை, இந்த பஞ்சாயத்து ரசீது சொல்லுவாங்கல்ல, அந்த டெம்பரரியாக இருந்தேன். அப்போ தான் எழுச்சியான போராட்டங்களை ஐயா முன்னெடுத்துட்டு போயிடறாங்க. நாங்கள் அந்த எழுத்தர்கள்லாம் சேர்ந்து எங்களையெல்லாம் பர்மனெண்ட் ஆக்கணும்னு சொல்லிட்டு அவங்களிடத்துல போய் கேட்டோம். அப்போ அவங்க சொன்னாங்க, அப்போ அந்த காலத்தில் உள்ளாட்சித்துறை அமைச்சராக வீரபாண்டியார் தான் இருந்திருக்காரு. இவரும் கொஞ்சம் அந்த அந்த அமைப்பு சேர்ந்து இருந்துருக்காங்க.
அப்போ அவர் சொன்னார் சார், அப்புறம் அவங்க போய் ஐயா சாரை பார்த்துருக்காங்க. நான் ஐயா ஐயான்னு சொன்னோம்னா நானும் வருவாய்த்துறையில் வேலை பார்த்துட்டு வந்தேன். மாத்திட்டாரு. நாம தொடர்ந்து பல கூட்டங்களை நான் தொடர்ந்து எல்லா செயற்குழுலையும் சொல்லிட்டு இருக்கிறேன். 4 மாசத்துல போய் அந்த குறைதீர் கூட்டத்தில் நம்முடைய கோரிக்கைகள் வைக்கிற போது அடுத்த 4 மாசம் தான் என்ன ஆச்சுன்னு கேட்க முடியும். அது வரைக்கும் அது என்ன ஆச்சுன்னு தெரியாது. அதுக்குள்ள ஆளெல்லாம் வேற வேற ஆகி போயிடும். அந்த கூட்டத்தை மாசம் நடத்தணும்னு நாம கோரிக்கை வச்சிருக்கிறோம். ஆனால் அரசாங்கம் வருடத்திற்கு ஒரு முறை என்று மாற்றி இருக்கிறார்கள். இந்த செயற்குழு கவலையோடு இந்த விஷயத்தை பரிசீலித்து குறைந்தபட்சம் 3 மாதத்திற்கு ஒரு முறை அந்த ஓய்வூதிய குறைதீர்ப்பு கூட்டம் மாவட்ட அளவில் நடப்பதற்கான தீர்மானத்தை இந்த கூட்டத்தில் போடணும். ஏன்னா எல்லா செயற்குழுவையும் சொல்லி இருக்கிற அந்த கோரிக்கை வரவே இல்லை. மற்றபடி நிறைய சொல்லிட்டாங்க, டைம் நிறைய இருக்குன்னு. ஆகவே நம்ம தான் ஓய்வூதிய சங்கத்துல ஆக்கப்பூர்வமாக அரசியல் ரீதியாக சித்தாந்தத்தோடு செயல்படுகிற சங்கம். நாம சரியாக முடிவெடுத்து இந்த தமிழக மக்கள், ஏன்னா இன்னைக்கு நிறைய ஆக்சிலேஷன் இருக்கு, நிறைய பாதிப்புகளோடு இருக்கிற அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மத்தியில ஒரு தெளிவான சிந்தனையை உருவாக்கி இந்த இந்தியா கூட்டணி வெற்றி பெறுவதற்கு உரிய ஏற்பாடுகளை இந்த மாநில செயற்குழு முடிவெடுக்க வேண்டும் என கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். பொதுச் செயலாளருடைய அறிக்கையை நாங்கள் வரவேற்கின்றோம். மாநில மையத்தின் மூலம் கோரிக்கைகளை அரசு துறை அதிகாரிகளை சந்தித்து நிறைவேற்றுவதற்காக ஒரு குழு என்பது கடந்த மாநில செயற்குழுவில் எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையிலே சென்று சந்தித்திருக்கிறார்கள். அதை தொடர் நடவடிக்கையாக மேற்கொண்டு அந்த கோரிக்கைகள் நிறைவேற அந்த குழுவானது தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும் என்று எங்களுடைய மாவட்டத்தின் சார்பிலே அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். குறிப்பாக சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஓய்வூதியத்தினுடைய பிரச்சனைகள் முடிவுறாமல் நீண்ட காலமாக இருந்து வருகின்றது. சமூக நலத்துறையினுடைய செயலாளரை சந்தித்து இந்த பிரச்சனைகள் மீது உரிய உத்தரவுகள் பெறுவதற்கு தொடர்ந்து முயற்சிக்க வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அதே போன்று தெளிவானது ஒரு நிதிநிலை அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிற மாநில பொருளாளர் அவர்களே, எனக்கு முன்பாக இங்கே கருத்துரையாற்றி சென்றிருக்கக்கூடிய வாத உரையாற்றி சென்றிருக்கக்கூடிய மாநில செயற்குழு உறுப்பினர்களே, குறுகிய காலத்திலே மிக சிறப்பாக இந்த மாநில செயற்குழு கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்து உபசரிப்புகளை தேவையான அளவிற்கு செய்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய திருவள்ளூர் மாவட்ட பொறுப்பாளர்களே, வட்ட பொறுப்பாளர்களே, தோழர்களே, இந்த செயற்குழுவில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய மாநில செயற்குழு உறுப்பினர்களே, தோழர்களே, சகோதரிகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் தஞ்சாவூர் மாவட்டத்தின் சார்பாக பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இங்கே தலைவர் அவர்களுடைய முன்னுரையிலும் பொதுச் செயலாளர் உரையிலும் அரசியல் ரீதியாக நாம் எப்படி செயல்பட வேண்டும், இன்றைக்கு இருக்கிற அரசியல் களம் எப்படி இருக்கிறது, அதில் நம்முடைய பங்களிப்பு எப்படி இருக்க வேண்டும் என்கிற விஷயத்தை சுருக்கமாக ஆனால் நச்சென்று சொல்லி இருக்கிறார்கள். அடுத்து செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து பேசிய தோழர் பாலசுப்ரமணியன் அவர்கள் அதற்கான ஒரு தெளிவுரையும் கொடுத்திருக்கிறார்கள். நாம இந்த தேர்தல் வருகிற காலங்களில் எல்லாம் நாம கருத்தரங்குகள் நடத்துவது உண்டு. இன்னைக்கு இருக்கிற நெருக்கடியான சூழ்நிலையில தோழர் பாலசுப்ரமணியம் அவர்கள் சொன்னது போல இந்தியா கூட்டணிக்கு ஓட்டு போடுங்கள் என்று சொன்னால் மிக கடுமையான எதிர்ப்பை சம்பாதிக்க வேண்டிய நிலை நிர்வாகிகள் மத்தியிலே இருக்கிறது. ஊழியர்கள்ட்ட அப்புறம் போவோம், நம்ம மாநிலம் முழுவதும் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மத்தியிலே இருக்கிறது. அந்த நிலையை போக்குவதற்கு நம்முடைய தோழர்களை தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்பு நம்முடைய சங்கத்திற்கு இருக்கு. அந்த அடிப்படையில் கடந்த காலங்களில் தேர்தல் காலத்தில் நாம் கருத்தரங்கு நடத்துவது போல இந்த நேரத்திலும் மாநிலத்தின் மையமான ஒரு பகுதியில் விரிவான ஒரு முழு நாள் கருத்தரங்கை நடத்துவதற்கு இந்த மாநில செயற்குழு முடிவு செய்ய வேண்டும் என தஞ்சை மாவட்டத்தின் சார்பாக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். திருவள்ளூர் மாவட்டத்தை நான் அதிகம் திருவண்ணாமலை மாவட்டத்தின் சார்பாக பாராட்டுகிறேன். சிறப்பாக செய்திருக்கிறீர்கள், நல்ல உணவு தந்தீர்கள்.
புரோட்டோகால் பிரகாரம் கூப்பிட்டு தான் இவ்வளோ பிரச்சனையே இருக்காது. அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா ஸ்கிப்பாகி தலைவர் கூப்பிடுறாரு. அதனால தான் இப்போ நான்லாம் லட்சி முன்னாடியே கூப்பிட வேண்டியவன் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறவங்களை வச்சு கூப்பிடுறாரு. உணவையும் அவரே நானே வழங்கிடுவேன், நீங்கள் எங்கேயும் வெளியே போக வேண்டாம் அப்படின்னு இரவில் வந்து தங்குவவர்களுக்கு இரவு வந்து நான் இலவசமாகவே கொடுத்துட்றேன் அப்படின்னு அந்த ஒரு இதையும் சொல்லி நம்ம சார் போட்டு இருப்பாங்க இந்த படிக்க மாலையா, இந்த படிக்க மாலையா ஒவ்வொருத்தருக்கும் நான் வந்து ஏன்னா உங்களை அத்தனை பேரும் நீங்கள் மூத்தவர்கள் இருக்கிறதுனால உங்களை நான் மரியாதைக்க நான் மதிக்க வேண்டும் என்று அவர் ரொம்ப பேசி பண்ணிட்டு அந்த உரிமையாளர் இங்கே வருகைப்படுத்துகிறார். இது போன்ற செய்திகளை காண எங்கள் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.